Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. 10 நம்பர் 1ங்கிற செக்மெண்ட்ல 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்க பெஸ்ட் மூவிஸ் என்னங்கறத இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்சுமேல் பாய்ஸ் 2024ல ரிலீஸ் ஆன வாட் த்ரூ வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ஃபீல் குட் சர்வைவல் டிராமா மூவி மலையாளம் அண்ட் தமிழ் பைலிங்குவல் லாங்குவேஜ்ல மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாட் த்ரூ வாட்ச்னா நான் உங்களுக்கு ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியோட ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. ஒன்னா சேர்ந்து ட்ரிப்பு போலான்னு பிளான் போட்டு கோவால பிளான் பண்ணி கொடைக்கானல்ல வந்து சேர்றாங்க. கொடைக்கானலுக்கு வந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் பேச்சையுமே கேட்காம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவான குணா கேவை பார்க்கலான்னு சொல்லி முடிவெடுத்து களத்துல இருக்கும்போது அவங்கள ஒருத்தர் மட்டும் அந்த கேவுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. 900 அடி கீழே மாட்டிக்கிட்டவரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் எப்படி காப்பாத்தினாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வாட்ச்னா ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி 2006ல நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அழகா படமா எடுத்து கன்வென்ஷனலா காட்டிக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஆவேஷம் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் வாட்ச்னா டீசென்ட்டான ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. ஃபகத் ஃபாசில் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூருக்கு படிக்க வரக்கூடிய 3 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஹாஸ்டல்ல சீனியர்ஸோட ராகிங் தாங்க முடியாம பார்பரா ஏறி அலைஞ்சு ஒரு லோக்கல் ரவுடியை கண்டுபிடிச்சு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கும் போது அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ரவுடினால இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க, ரவுடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா இல்லங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. காமெடி தான் மூவியோட மேஜரான ஹைலைட்டா இருந்துச்சு. ஒன்லைனர்ஸ் எல்லாமே டாப் நாச்சா செம்மையா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் ஒன் மேனா இந்த மூவில தட்டி தூக்கிட்டு போயிருக்காரு. கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் மிகப்பெரிய சம்பவமா அமைஞ்சிருக்கு. அதுக்காகவே படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. பிரம்மயுகம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மம்முட்டி, அர்ஜுன் அசோகன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனா இருக்கக்கூடிய அர்ஜுன் அசோகன் பாத்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டோட ஒரு நாள் நைட்டு தப்பிச்சு வராரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான பொண்ணு பின்னாடி தான் ஃப்ரெண்டு போய் மர்மமான முறையில காணாம போறான். அட் தி சேம் டைம் விடிஞ்சு பார்த்தா காலையில நம்ம கதையோட ஹீரோ ஒரு பால் நினைஞ்ச பங்களா முன்னாடி கிடக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய கொடுமனான மம்முட்டியும் ஒரு வேலைக்காரனும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீட்டுல நம்ம கதையோட ஹீரோவும் போய் ஒரு வேலைக்காரனா சேர்ந்துக்கிறாரு. அங்க ஒரு பாடகனா சேர்ந்து மம்முட்டி கேட்கறப்பெல்லாம் பாட்டு பாடி ஒரு நார்மலான வேலைக்காரனா சாப்பிட்டு நிம்மதியான இருந்தாலும் அந்த வீட்டுல நடக்கக்கூடிய அமானுஷ்யமான மர்மங்களை பத்தி நம்ம கதையோட ஹீரோவான தேவன் தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்தா ஆளஞ்ச பங்களால நடந்த சம்பவம் என்ன, அந்த பகடையினால வரக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாக்கு தேவையான அத்தனை விஷயத்தையுமே பிளேஸ் பண்ணி ப்ராப்பரா கொடுத்திருந்தாங்க. அன்வேஷிப்பின் கண்டதும் 2024ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா ஒருத்தர் வாட்ச் மஸ்ட் வாட்ச்ங்கிறது தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டொவினோ தாமஸ் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. டபுள் டமாக்கான்னு சொல்லி எல்லாருமே ட்ரீட்டா கொண்டாடுற ஒரு நல்ல த்ரில்லர் மூவியா மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவரோட ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு மிஸ்ஸிங் கேஸை எடுத்து ஹேண்டில் பண்றாரு. அந்த பொண்ணு எப்படி காணாம போனாங்கிற கேஸ்ல நம்ம கதையோட ஹீரோ மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரதுக்காக 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ் எடுத்து நம்ம கதையோட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரா, இந்த கில்லர் எதுக்காக கொலை பண்ணா, அந்த பொண்ணு எப்படி காணாம போனா, ஹீரோ பிரச்சனையிலிருந்து மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னு ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. தமிழ் வெர்ஷனோட நெட்ஃபிளிக்ஸ் லைவா இருக்குல்ல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஆர்ஜிஎம் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வாட்ச்னா டீசென்ட்டான ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா மூவி. பிருத்வி எடுத்து நடிச்சிருக்காரு. ஆர்ஜிஎம்ங்கிற புக்கை இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுத்துக்கூடிய ஒரு நல்ல மூவி. ஆஸ்கார் லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் ஆகி போற அளவுக்கு பிருத்விராஜ் மாசான ஒரு சம்பவத்தை இந்த மூவில ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டரா இவ்வளவு டெடிகேட்டடா நடிக்க முடியாதுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ நார்மலா லைஃப் கேரளா வாழ்ந்துட்டு இருக்காரு. பண கஷ்டத்துல இருக்கும்போது தான் வீட்டெல்லாம் விட்டுட்டு துபாய் போய் சம்பாதிச்சு பேரா அங்க ஆசையில துபாய் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அராக் ஒருத்தர் அவர் ஆடு மாடு ஒட்டக மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போய் வச்சு பயங்கரமா செஞ்சு விட்டுறாரு. சோத்துக்கு தண்ணிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சிங்கி அடிச்சு அங்கிருந்து மாட்டிக்காம கூட யாருமே இல்லாம ஒரு டெசர்ட்ல ஒரு பாலைவனத்துல தனியா மாட்டிக்கிட்டு 3 வருஷம் கழிச்சு தான் நண்பனை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிளான் போட்டு எப்படி அந்த டெசர்ட்ல இருந்து மாட்டிக்காம தப்பிச்சு வந்தாரு. அவரோட வாழ்க்கையில அவர் அனுபவிச்ச கஷ்டங்களை ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமாவா இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா எமோஷனலா இம்பாக்ட்ஃபுல்லா கொடுத்துருக்க முடியாது. ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியோட புக் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஆல்ரெடி கோட் லைஃப் ஃபார் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டுருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஐ கார்ட்ல தரேன். ஆப்ரகாம் ஓசிலர் 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன மர்டர் மிஸ்ட்ரி டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா,
ஜெயராம், மம்முட்டின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயராம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. தான் பொண்டாட்டியும் பிள்ளைங்களே இழந்த ஒரு இன்சிடென்ட்ல 3 வருஷமா பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காரு. 3 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் மர்டர் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. பர்த்டே டைம்ல பர்டிகுலர் பர்சன் காணாம போறாங்க. கிரீட்டிங் கார்டை வச்சு மர்டர் பண்ணக்கூடிய சீரியல் கில்லர் இதெல்லாம் ஏன் பண்றான், எதுக்காக பண்றாங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் தேடி கண்டுபிடிச்சு கையுங்களுமோ பிடிச்சாரா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச்னா ஒரு தமிழ் டப்டு மலையாளம் கிரைம் த்ரில்லர் ஒரு டிராமா மூவி தான். இந்த ஓசிலர் பிளாக் பஸ்டரான ஒரு நல்ல மூவி தான், மிஸ் பண்ணிடாதீங்க. லாக்டவுன் டைம்ல 5ஆம் பதிரம்ங்கிற ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் மூவி கொடுத்து எல்லாரையுமே தமிழ்நாட்டில் மிரட்டி விட்ட மூவி டைரக்டரோட ஒரு மூவிங்கிறதையும் மிஸ் பண்ணிடாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தலைவன் 2024 தமிழ் டப்ல சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில பிஜு மேனன், ஆசிஃப் அலின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒர்த்ரு வாட்ச்னா ஒரு நல்ல மலையாள மூவியோட தமிழ் வெர்ஷன்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜு மேனன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. பயங்கர ஸ்ட்ரிக்டா, ரஃப் அண்ட் டஃபா, மிரட்டலான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆளா இருக்காரு. அதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஆசிஃப் அலி பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டரா வந்து ஜாயின் பண்றாரு. ஒரு 4 டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் அவருமே ஈகோ பிடிச்ச பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரா இருக்கிறதுனால அவரோட ஹையர் அபிஷியலான பிஜு மேனன் கூட பயங்கரமான ஒரு கிளாஷ் வருது. அந்த மாதிரி டைம்ல பிஜு மேனனோட வீட்டுல ஒரு டெட் பாடி கிடைக்குது. இந்த கொலை யார் எதுக்காக பண்ணாங்க, ஆசிஃப் அலி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாரா, பிஜு மேனனை யாரு பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒர்த்ரு வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட சோனி லெவல்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. குருவாயூர் அம்பல நடை 2024 தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த மூவில யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பைசில் ஜோசப், பிருத்விராஜ், அனஸ்வரா ராஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோனா பைசில் ஜோசப் பாத்தீங்கன்னா துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஒரு கேரளால பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணோட அண்ணனா வரக்கூடிய பிருத்விராஜுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு இருக்காரு. ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும் அவருக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணை காதலிச்சு பிரேக்கப் ஆன விஷயத்த ஹீரோனோட அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவரை ரெடி பண்ணி இவங்க 2 பேருக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு சொல்லி மாமனும் மச்சானும் ஒண்ணு மண்ணா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோவை பத்தி பிருத்விராஜுக்கு தெரிய வரக்கூடிய உண்மையெல்லாம் என்ன, பிருத்விராஜ் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு, இதுக்கு நடுவில் பிருத்விராஜ் அவரோட வைஃபான நிக்கிலா விமல் கூட சேர்ந்தாரா இல்லங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒர்த்ரு வாட்ச்னா ஒரு நல்ல காமெடி டிராமா மூவி. தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். வருஷங்களுக்கு சேஷம் 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரணவ் மோகன்லால், தயான் ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினீத் ஸ்ரீனிவாசன் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து மெட்ராஸ்க்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில சாதிக்கணுங்கிற கனவோட வராங்க. ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, இன்னொருத்தர் மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அவங்க வாழ்க்கையில படம் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனாங்களா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அவங்களோட ரோல் எப்படி இருந்துச்சு, எப்படி கஷ்டப்பட்டு போராடி அவங்களோட வாழ்க்கையில அவங்க ஜெயிக்கிறாங்கிறத அழகா சொல்லிருக்கக்கூடிய ஒரு நல்ல லைட் ஹார்ட்டட் சக்சஸ் டிராமா. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா எமோஷனலா இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பிரேமல் 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒர்த்ரு வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ரொமான்டிக்கல் ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நஸ்லின், மமிதா பஜ்ஜுன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யூகேக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. விசா ரிஜெக்ட் ஆன காரணத்தினால ஃப்ரெண்டோட சேர்ந்து ஹைதராபாத்ல போயிட்டு கேட் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வீட்டில் சொல்லிட்டு அங்கே போய் ஜாலியாக இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட மேரேஜ் அட்டன் பண்ணலாம்னு போன இடத்துல ஹீரோயினை பார்த்து பேசி ஃபீல் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அட் தி சேம் டைம் ஹீரோயினை ஹைதராபாத்ல இருக்கிறதுனால இவர் சென்னைக்கு போகலாங்கிற பிளானை ட்ராப் பண்ணிட்டு ஹீரோயின் கூட பேசி பழகலாம்னு சொல்லிட்டு அவங்க இருக்க பிஜிக்கு பக்கத்துல வேற ஒரு பிஜி எடுத்து தங்கி அவங்க கூட பேசி பழகி அவுட்டிங் போறாரு, ட்ரிப்பு போறாரு. அட் தி சேம் டைம் ஹீரோயினுக்கு ஆதின்னு ஒரு பாய் பெஸ்டி இருக்கா. அவனுக்கு முன்னாடி நம்மளோட லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லி ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணாங்களா, அவங்களோட காதல் கை குண்டுச்சா, இதுக்கு நடுவில் ஆதி பண்ணக்கூடிய காமெடி என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒர்த்ரு வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் ரொமான்டிக்கல் டிராமா மூவி. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ரியாலிட்டியோட ரொம்ப ரிலேட்டபிளா நேச்சுரலா சூப்பரா இருந்துச்சு. கன்வென்ஷனலா ரொம்ப டச்சிங்கான மலையாள மூவிஸ்ல இதுவும் ஒண்ணுன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பெஸ்ட் மூவிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்பர் டாடா பை, see you and love you all.